அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியா முழுவதும் பல லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் லெவல் 1 இருக்கக்கூடிய இந்த குரூப் டி தான். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேர்வுகள் இந்த எக்ஸாமுக்கான தேர்வு தமிழில் நடக்கின்றதுனால நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான கடைசி தேதி இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 22/2/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/3/2025 ஸோ மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு 1 வீக் வந்து நமக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 24/2 இருந்தது, 3/3/2025 வரைக்கும் நமக்கு வந்து லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் வந்து நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது எடிட் பண்ணுறது மாடிஃபை பண்ணுறது அப்படின்னா இதுக்கு முன்னாடி 25/2/2025 இருந்துச்சு, அது வந்து 4/3/2025 13/3/2025 அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரயில்வே எக்ஸாம் தமிழகத்துக்கு நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க, அல்லது அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. சில சர்வர் இஷ்யூனாலேயோ இல்லை ஓடிபி வராதனால ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து அது தள்ளி மேபி போயிருக்கலாம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து நீங்கள் சர்வர் இஷ்யூ இல்லாத டைமில் வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்தியா முழுவதும் பல லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேர்வு அப்படின்னா ரயில்வே எக்ஸாமில் இந்த குரூப் டியை நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து இந்த தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் அப்ளை பண்ணலை, இல்லை பண்ண முடியாமல் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா இது மாதிரி டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த செய்தியை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.